வெல்கம் டு அச்சுவிட்டு சமையல். இப்போ ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக ஒரு சொரக்கா போட்ட சிக்கன் கறி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சட்டி வச்சு ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் நல்லா பொரியட்டும். சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன். வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். தக்காளி 2 பழமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம். இது நல்லா கலரிடலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூனு. இது நல்லா வதங்கட்டும். வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியா பவுடர், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ சொரக்காய் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கு. தண்ணி 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இது மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். தேங்காய் 1 பத்தை சேர்த்துக்கலாம் அரைச்சி. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பார்த்துடலாம். ஜீரக பவுடர் கொஞ்சம் போடுறேன். இது வறுத்து அரைச்ச ஜீரக பவுடரு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சிக்கன் சொரக்கா கறி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சொரக்கா போட்ட சிக்கன் கறி தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.